நம்முடைய வேத புத்தகங்களை திறந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் இரண்டாவது பகுதியை நாம் கவனிப்போம். Let us open our Bibles to 1 John chapter 3 and the second part of verse 8. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். For this purpose the Son of God was manifested, that he might destroy the works of the devil. 1 யோவான் வசனம் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 John 3:8. For this purpose the Son of God was manifested, that he might destroy the works of the devil. எல்லாரும் வாயை திறந்து ஒரு முறை சொல்லுவோம். Let us all open our mouths and say, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே, நல்ல சத்தமா இன்னொரு முறை, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். The Son of God was manifested, that he might destroy the works of the devil. ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 40 நாட்களாக நடந்த சிலுவை தியான கூட்டத்திலே இந்த வசனத்திலிருந்து பல பாடங்களை எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். By the grace of God, the Lord has enabled us to take many lessons from this part in the last 40 days of cross meditation. அதிலே நான் பேசின காரியத்தின் தொடர்ச்சியாக 7வது காரியத்தை இன்றைக்கு பேச போகிறோம். I am going to speak the 7th thing as a continuation of what I spoke in the last 40 days. தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்படுவதற்கான 7 காரணங்கள். 7 reasons why the Son of God was manifested in the flesh. எழுதிக் கொள்ளுங்க. தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு 7 காரணங்கள். 7 reasons why the Son of God was manifested in the flesh. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 7 காரியங்களில் 6 காரியங்களை இந்த 40 நாள் தியானத்திலே நாம் தியானித்தோம். By the grace of God, among the 7 things we learned 6 things in the 40 days cross meditation. முதலாவது எதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார்? What is the first reason why Son of God was manifested? முதலாவது தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of God was manifested to fulfill prophecy. இயேசு கிறிஸ்துவை குறித்து 600க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்தது. And there were more than 600 prophecies that were prophesied about Jesus Christ. அவைகள் ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்ததினால் நிறைவேற்றி முடித்தார். And Jesus was born in this world so that he can fulfill all this prophecy about him. இரண்டாவது இயேசு எதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார்? The second reason why the Son of God was manifested in the flesh. இரண்டாவது பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, to reveal the Father. ஒருவனும் பிதாவை கண்டதில்லை. No one has seen the Father. சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். The Lord dwells in an unapproachable light. இந்த காணக்கூடாத சேரக்கூடாத தேவனை நாம் அறியும்படி நமக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். Jesus revealed and manifested himself in this world and the flesh so that he could reveal the Father who is unapproachable. ஆகவே தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். That's why Jesus said, he who sees me sees the Father. மூன்றாவது, ஏன் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார்? The third reason why the Son of God was manifested in the flesh. நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சுமக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். Jesus was manifested in this flesh to bear our sins. நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வெளிப்பட்டார். Jesus was revealed as a lamb of God which will carry our sins and bear our sins upon himself. நான்காவது, இயேசு ஏன் மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார்? Fourth reason why Jesus was manifested in the flesh. நான்காவது, தம்முடைய இரத்தத்தை நம்முடைய பாவத்தின் விமோசனத்திற்காக, பாவத்தின் சுத்திகரிப்புக்காக இயேசு சிந்தும்படியாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். Jesus was manifested in the flesh to shed his blood to cleanse and redeem us from our sins. மாம்சத்தில் இருக்கும்போதுதான் இரத்தத்தை சிந்த முடியும். Only if you are in flesh you will be able to shed your blood. அந்த இரத்தம் சிந்துதலினால் தான் மனிதனுடைய பாவத்திற்கு விடுதலை இருக்கிறது. And only because of the shedding of blood there is deliverance of sins for a human being. ஆகவே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியிருந்தது. And therefore it was necessary for God to be revealed in flesh. ஐந்தாவதாக, இயேசு ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? Fifth reason why the Son of God was manifest in the flesh. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை நிபந்தனைகளையும் நிறைவேற்றும்படியாக இயேசு மனிதனாக அவதரித்தார். Jesus came in the human form in the flesh to fulfill the righteous requirements of the law. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். The law says, a soul that sins shall die. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. இந்த பாவத்தின் சம்பளத்தை தன் மேலே ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். Jesus came in the human form in this world as a fulfillment of the righteous requirements of the law so that he will be given as a wages for our sins. ஆறாவது காரணம், ஏன் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார்? Sixth reason why the Son of God was manifested. ஆறாவது, நாம் பின்பற்றி நடக்கும்படியான ஒரு மாதிரியாக வாழும்படி இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். Jesus came in the human form in this world to live as an example for us to follow. நம்மை போதிக்கிற போதகராக மாத்திரமல்ல, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மனிதனாக நமக்கு முன்பாக வாழ்ந்து மாதிரியை பின்வைத்து போனார். He not only lived as a preacher who preaches and teaches, but also as a human being, as an example so that we will follow his footsteps. ஏழாவது காரணம், The seventh reason, அதை தான் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். we are going to meditate that today. ஏழாவது, பிசாசு
பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of God was manifested in the flesh to deliver us from the works of the devil. Hallelujah. Hallelujah. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of God was revealed in the flesh to destroy the works of the devil. பிசாசானவன் இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. The Bible says very clearly that the Satan is working in this world where we live in today. இந்த பிசாசானவன் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறான் என்று வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கும்போது, When you read in Revelation 12:9, you can see how it works here. இவன் யார் என்றால் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கிறோம். In Revelation 12:9 we read that the devil and Satan, the deceiver of the whole world. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When you read John chapter 12 and verse 31, அங்கே வேதம் சொல்லுகிறது இந்த பிசாஸ் என்பவன் யார் என்றால் இந்த உலகத்தின் அதிபதி, the ruler of the world என்று எழுதப்பட்டிருக்கிறது. here it says this devil is the ruler of this world. நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தால், When you read 2 Corinthians 4 and verse 4, அங்கே வாசிக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு. it says the god of this age. இந்த பிரபஞ்சத்திற்கு அதிபதியாய் இருக்கிறான். He is the god of this age. இந்த உலகத்திற்கு ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான். He is the ruler of this world. உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். He is the deceiver of this world. இவன் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். And he continuously works. இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். Jesus was revealed in this world in flesh to destroy the works of this devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த காலையிலே இந்த பிசாசின் கிரியைகள் எப்படி வெளிப்படும் என்பதை இன்றைக்கு நாம கவனிக்க போகிறோம். This morning we are going to meditate how this works of the devil will be revealed. பிசாசானவன் 3 விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய காத்திருக்கிறான். This Satan is waiting in our life to work in 3 different ways. இந்த 3 கிரியைகளையும் இயேசு அழிக்க வல்லவர். And Jesus is able to destroy all these 3 works. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்கள். How do you believe? Say amen. இந்த 3 கிரியைகளை அழிப்பார். He will destroy all the 3 things. அவர் அழிக்கிற முதலாவது கிரியை என்ன? What is the first work that he destroys? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்களை வாசித்தால், When you read Matthew chapter 17 verses 14 and 15, அங்கே ஜனங்களிடத்தில் இருந்து ஒரு மனுஷன் இயேசுவிடத்திலே வந்து இயேசுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு கெஞ்சுகிறான். and there came a person from the multitude and he came and knelt down before Jesus and he pleaded to him. என்ன கெஞ்சினான் தெரியுமா? ஆண்டவரே, என் மகனை குணமாக்க வேண்டும். And he pleaded saying, Lord, have mercy on me, அவன் கொடிய வேதனைப்படுகிறான். for he is an epileptic. அடிக்கடி தீயிலே விழுந்து விடுகிறான், அடிக்கடி தண்ணீரிலே விழுந்து விடுகிறான். And he often falls into the fire and often into the water. கவனிச்சு பாருங்க. Listen carefully. எந்த பிள்ளையை நம்ம தீ கிட்ட கொண்டு போக மாட்டோம். We will not take any child near the fire. எந்த பிள்ளையும் தண்ணீர்ல விழுறத நம்ம அனுமதிக்க மாட்டோம். We will not let our children fall into the water. ஆனா இந்த பிள்ளை வந்து அடிக்கடி இப்படி விழுறானா. But this child often falls into it. இன்னொரு விதமாய் சொன்னால் ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறான். In other words, he involves himself into situations of danger. அடிக்கடி மரணத்திற்கு அருகிலே போய் இந்த பிள்ளை வருகிறான். He very often goes near to death and return back. இப்படி அவன் இயேசுவிடத்திலே வந்து ஆண்டவரே என் பிள்ளையை சுகமாக்கணும்னு கேட்கும்போது, And when he came to Jesus and said, God, heal my child, 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. look at verse 18. அங்கே இயேசு செய்கிற வேலை என்னவென்றால் இயேசு பிசாசை அதட்டினான். Here Jesus rebuked the demon. திரும்ப சொல்லுகிறேன். I repeat it. இயேசு பிசாசை அதட்டினான். Jesus rebuked the demon. வேதம் சொல்லுகிறது உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. The Bible says it immediately came out of him. அந்நேரமே அந்த இளைய பிள்ளை சுகமானான். And the child was cured from that very hour. பிசாசானவன் கிரியை செய்கிற முதலாவது பகுதி என்ன தெரியுமா? What is the first part where Satan works? முதலாவது நம்முடைய சரீரத்தில் அவன் கிரியை செய்கிறான். Satan works against the body. நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக பிசாசானவன் கிரியை செய்கிறான். Satan works against our body. நம்முடைய சரீரத்தை அழிக்க வேண்டும். He wants to destroy our body. நம்முடைய சரீரத்தை கொல்ல வேண்டும். He wants to kill our body. நம்முடைய சரீரத்தை நாசமாக்க வேண்டும். He wants to spoil our body. நம்முடைய சரீரத்துக்கு ஆபத்தை கொண்டு வர வேண்டும். He wants to endanger and bring danger to our body. அவன் கொலைகாரனாய் இருக்கிறான். And he is a killer and இங்கே murderer. நாம் வாசிக்கிறோம் இந்த பிள்ளைக்கு ஒரு வியாதியை கொடுத்தான். Here we read that this boy was given a disease. இந்த பிள்ளையை பற்றி படிக்கும்போது அவன் விடுதலை ஆக முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையே ஆபத்தான ஒரு இடத்திற்கு தள்ளும்படியாக இந்த பிசாசு தூண்டிக் கொண்டே இருக்கிறான். When we read about this boy, this Satan was triggering to cause death to him and danger to him, not giving a deliverance from the sickness. இந்த பிரச்சனை என்ன என்று இயேசு சரியா கண்டுபிடித்தார். And Jesus found out what is the right and correct disease that is going இந்த through. பலவீனத்துக்கு பின்பாக பிசாசினுடைய ஒரு சிறைபிடிப்பு இருந்தது. There is the captivity of Satan behind this illness. ஆகவே பிசாசை அதட்டினான். And therefore he rebuked the demon. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When you read Luke chapter 13 and verse 10, அங்கே நாம் வாசிக்கிறோம் அங்கே இயேசு ஒரு நாள் அங்கே ஜெபாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். here we read that Jesus was teaching in one of the synagogues on the Sabbath. அப்பொழுது
அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் என்று வாசிக்கிறோம். There was a woman who had a spirit of infirmity 18 years. அவள் நிமிர முடியாத ஒரு கூனியாக மாறி இருந்தாள். And she was bent over and could in no way raise herself up. இப்ப பாருங்க, இந்த அம்மா அப்படி வந்து நிக்கும்போது 16ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், When she was standing there, verse 16, the Lord says, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? Ought not this woman, a daughter of Abraham, whom Satan bound for 18 years, be loosed from this bond on the Sabbath day? இந்த பெண்ணை அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் இல்லையா? Is it not necessary to loose this woman from this bondage? நல்ல கவனிங்க. Listen carefully. சரீரத்தை அப்படியே கூனியாக மடிந்து போய் விட்டாள். And she was totally bent over and she could not rise up. எவ்வளவு நாள்? How many years? 18 வருஷம். It was 18 years. ஆண்டவர் சொல்லல இது உடம்பல பிரச்சனைன்னு சொல்லல. God did not say that this is a problem in her body. ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசு அவளை கட்டி வைத்திருக்கிறான். The Lord says that she has been bound by Satan. எதற்காக இந்த பலவீனம்? Why is this infirmity? பிசாசு சரீரத்தை தாக்குகிறான். Satan affects her body. நீங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையை வந்து பாருங்கள். When you look at the life of Job, இந்த யோபு வாழ்க்கை வந்து நல்ல ஐஸ்வரியமாக நல்ல ஒரு நிலையிலே அவன் வாழ்ந்தவன். this Job was a very rich man who lived in a very good state. இந்த யோபுவினுடைய நிலைமை நீங்க பார்ப்பீங்களானா, அவனை பற்றி வாசிக்கிறோம், அவனுக்கு கிட்டத்தட்ட 7 குமாரர் 3 குமாரத்திகள் இருந்தாங்க. When you read the life of Job, we can see that he had 7 sons and 3 daughters. இவனுக்கு 7000 ஆடுகள் இருந்தது. He had 7000 sheep. 3000 ஒட்டகங்கள் இருந்தது. He had 3000 camels. 500 ஏர் மாடுகள் இருந்தது. He had 500 yoke of oxen. 500 கோவேரி கழுதைகள் இருந்தது. He had 500 female donkeys. ஒரு பெரிய வீட்டு, பெரிய ஒரு கூட்டம் நிறைந்திருந்தது. And he had a very large household. இந்த கிழக்கத்தி புத்திரலேயே இவன் தான் பெரியவன் என்று பேர் வச்சிருந்தான். And he was the greatest of all the people of the east. இதை சுருக்கமா சொல்லணும்னா பணம் பொருள் எல்லாமே நிறைஞ்சிருந்தான். To say in short, he had fullness of all riches and wealth. ஆனால் ஒரே நாளில அத்தனையும் இழந்து போனான். But he lost everything in one single day. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. Listen carefully my beloved. இவன் ஏதோ பிசினஸ்ல தப்பு பண்ணதனால இது எதுவும் இழந்து போகல. This is not because of some wrong that he did in his business. இவங்க பிள்ளைங்க தப்பு பண்ணதனால பிரச்சனை வரல. This loss of problem is not because of the mistake of his children. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்போது திடீரென்று அழிவு அவன் வீட்டின் மேல் வந்தது. When everything was perfect, sudden destruction came upon his household. இதற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். The reason is being said by the Lord here. யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் வாசிக்கும்போது, Job chapter 2 and verse 3 says, கடைசி பகுதியை பாருங்கள். look at the last part. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்று தேவன் சொன்னார். The Lord said he still holds fast to his integrity, although you incited me against him to destroy him without cause. தேவனை எதுக்கு ஏவனானா? Why did he incite God? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை எப்படி ஏவனானா, முகாந்திரமே இல்ல, காரணமே இல்லாம என்னை ஏவன. You incited me even without a cause. என்ன ஏவனா? Why did he incite? அழிங்க, To destroy. நாசம் பண்ணுங்க, To destroy. நஷ்டப்படுத்துங்க, To bring loss to him. பிரியமானவர்களே, பிசாசு நம்முடைய சரீரத்தை எப்படி தாக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நாம கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தையும் நாசமாக்கணும்னு அவன் சுற்றி திரிகிறான். See, this Satan can destroy a body by bringing loss to all the things and the works of our hands. நல்லா கவனிங்க. முதல்ல வியாதியை கொண்டு வந்தான். First he brought illness. அடுத்து நீங்க பார்த்தா பொருள் நஷ்டம், பண நஷ்டம். Then he brought all the losses and destruction of the wealth and assets. யோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் 7ஆம் வசனத்தை பார்ப்பீங்களானா, In Job chapter 2 verses 5 and 7 says, அங்கே நாம் பார்க்கிறோம், தேவனிடத்துல கொண்டு வந்து நின்னு சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்துக்கு எதிரே தூஷிக்கிறானா பாரு. So but stretch out your hand now and touch his bone and his flesh and he will surely curse you to your face. அப்ப இவன் எதுக்கு டார்கெட் பண்றான் பாருங்க. So what was he targeting at? இந்த உலகத்துல அவன் நல்லா இருக்க கூடாது. That he should not be well in this world. ஐஸ்வரியமா இருக்க கூடாது. He should not be rich in this world. எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதமா இருக்க கூடாது. He should not be blessed being met all his requirements. இவன் பரிதாப நிலையில தரித்திரத்துக்கு அவன் போகணும். And he should be in a pathetic situation down to poverty. இருக்கிற எல்லாம் இழந்து போகணும். He should lose everything. ஒண்ணு இல்லாம நஷ்டமாகணும். He should become nothing. எல்லாம் அழிஞ்சு நாசமாகணும். Everything should be அவருடைய destroyed. திட்டத்தை பாருங்க. And look at his target. வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். The Bible says the thief does not come except to steal and to kill and to destroy. இவனுடைய நோக்கமே என்னன்னா அழிவு வரணும். His very purpose is to destroy. பணம் போகணும், பொருள் போகணும், எல்லாம் நஷ்டமாகணும். Everything he has to destroy, all the riches, wealth and possessions. தலை முதல் கால் வரைக்கும் புண்ணு வரணும், நல்ல வியாதியில படுத்து எங்கே எழும்ப கூடாது. And right from the head to toe he should have all the painful boils and he should not rise up with that illness. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், If you read 1 John chapter 3 and verse 12, அங்கே நாம் வாசிக்கிறோம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று வாசிக்கிறோம். Here we read, do not be like Cain who was of the evil one and murdered his brother. நல்லா கவனிங்க. Listen carefully. பொல்லாங்கினால் அல்ல, பொல்லாங்கனால். It was not by the evil one but who was of the evil one. பொல்லாங்கனால், it's about a person.
not of evil but evil one. அவன் ஒரு பொல்லாங்கன். இந்த பொல்லாங்கன் என்ன செய்திருக்கிறான்னா காயினை தன் சொந்த சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்ய வைத்தார். This evil one, this person made Cain to rise up against his own brother Abel and killed him. அப்ப அர்த்தம் என்ன? What does it mean? மனுஷன் ஜீவனோடு இருக்கிறது அவனுக்கு பிரியம் கிடையாது. So it is not pleasing for him for a person to be alive. கொலை வெறியை தூண்டுறதுக்கு பிசாசானவன் ஆயத்தமா இருக்கிறான். And Satan is always ready to trigger that bloodthirsty in him. பிரியமானவர்களே நல்லா என்ன கவனிங்க. Listen carefully my beloved. எந்த நாள்லயும் இல்லாத அளவு இந்த நாட்கள்ல வந்து ஜனங்க நல்லா படிச்சிருக்காங்க. Today we have people who are much literate and who are educated in like no other times. எல்லா விதமான அறிவு அவங்களுக்கு இருக்கு. They have all kinds of knowledge. ஆனா இன்றைக்கு தான் இந்த காலத்துல 21ஆம் நூற்றாண்டுல எல்லாம் படிச்சு எல்லாம் பட்டம் பெற்று எல்லா வசதி இருக்கிற காலத்துல தான் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீட்ல இருக்கவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. But only in this 21st century where everyone is educated and everyone is well developed, there is a situation for our household, for our children, there is no proper protection in this world. நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய படிச்சா மனுஷன் நல்ல மனுஷனா மாறிடுவான். So many people think that if a person is highly educated he will become more good and more great person. ஆனா வேதனை என்னன்னா இன்னைக்கு நல்ல படிச்சவன் தான் மனிதாபியம் இல்லாம மாறிட்டான். But today the thing is that people who are highly educated has become inhuman. சமீபத்துல டெல்லியில நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். I know recently an incident that happened in Delhi. டெல்லியில ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. In Delhi there was a mother and a father. ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். Both were doctors. ரெண்டு பேருமே சொந்தமா ஆஸ்பத்திரி வைத்திருக்காங்க. They were running their own hospital. ஒரு இரவு தன்னுடைய வாலிப பிள்ளையை மகளை ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா அம்மா சேர்ந்து கொன்று போட்டாங்க. One night they both together killed their own daughter, young daughter. அவ்வளவு படிச்ச குடும்பம். They were highly educated. அந்த பிள்ளைய தங்க கிச்சன் மேடையில வைத்து துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க. And they also killed the child on their kitchen shelf and into pieces. அவள ஒரு வாலிப பிள்ளை. She was an young girl. அத வெட்டி போடுறவங்க யூஸ் பண்ணது என்ன தெரியுமா? ஆபரேஷன் தியேட்டர்ல எந்த கத்தி வச்சிருப்பாங்களோ அந்த கத்தி அந்த சா எல்லாத்தையும் கொண்டு வந்து சொந்த மகளை வெட்டி போட்டாங்க. They used all the surgical instruments, knives and saw from the hospital and they killed their own young daughter into pieces. அந்த துண்டுகளை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டாங்க. And they put all those pieces into a plastic cover. ரெண்டு பேரும் வெளிய போய் குப்பை தொட்டில வீசுறாங்க. And they went out and threw it in a garbage. ஆனால் போலீஸ் அவர்களை கண்டுபிடித்து இன்றைக்கு அவங்க சிறைச்சாலையில் இருக்காங்க. And police somehow found them and they are in prison now. இதை கேட்கும்போது நம்ப முடியுதா? Can you believe it if you read this? இது படிச்ச மனுஷன் செய்யற வேலையாங்க? Is this a work that is done by an educated person? சொந்த தகப்பனும் தாயும் செய்யற வேலையா? Is this a thing that is being done by our own parents? சமீபத்துல கேரளாவுல ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். Recently we heard a news in Kerala. அங்கே ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறான். There a person married a girl. நல்ல அழகான பெண். She was a very beautiful woman. நல்ல வசதியான பெண். And she was a rich woman. ஆனால் ஒரு நாள் இவனுக்கு வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு வருகிறது. But one day he had an affair with another girl. அன்றையிலிருந்து இந்த பெண்ணோடு சண்டை போட்டு கொண்டே இருக்கிறான். And from that day he was striving with this woman. இவள் வந்து எப்படியாவது வீட்டுக்கு துரத்தி விடலாம் என்று யோசிக்கிறான். And he planned somehow to send her away to his house. ஆனால் அவள் போக மாட்டேன் என்று சொல்கிறாள். But she refused to go. உடனே ஒரு திட்டம் பண்ணுகிறான். Immediately they planned. எங்கேயோ இன்டர்நெட்ல பார்த்தானா. He saw it somewhere in internet. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பாம்புகளை பிடிக்கறாங்கன்னு கண்டுபிடிச்சான். So he found that there are snakes that are caught in a particular place. அந்த இடத்துக்கு போய் He went there. நான் பாம்பு வளர்க்க போறேன். And he said I want to grow up a snake. எனக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும். I like snakes very much. எனக்கு கொடுங்கன்னு ஒரு கொடிய விஷப்பாம்பை வாங்கினான். And he bought a venomous snake from there. கொண்டு வந்து வீட்டுல இந்த மனைவி தூங்கி கொண்டிருக்கும்போது பாம்பை திறந்து விட்டான். And when his wife was sleeping at home he just opened the house and let the snake inside. இந்த பாம்பு கடிபட்டு இவள் இறந்திருக்கிறாள். இவன் கிளம்பி அந்த பெண்ணோடு போய் விட்டான். And she was dead by biting of this venomous snake and he just ran away with that new girl. இன்னைக்கு அவனுக்கு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறான். And even he is in prison now. என்ன இதை யோசிக்கும்போது அப்பா ஒரு பெண்ணை வந்து உனக்கு பிடிக்கலனா விட்டு போயிருக்கலாம். So when you think about this, if you don't like a woman you can just leave her and go away. ஆனா அவனுக்குள்ள கிரியை செய்த ஒரு எண்ணம் என்னவென்றால் கொன்னு போட்ரு. But the thought that worked in her is in him is to destroy and kill her. சமீபத்துல சென்னையில ஒரு சம்பவம் நடந்தது. Recently there happened an incident in Chennai. ஒரு பெண் இரண்டு குழந்தைகளை பெற்றிருக்கிறாள். A woman had two children. ரெண்டு பேருமே சின்ன சின்ன பிள்ளைங்க. Both are very small kids. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. They are school kids. இவளுக்கு அந்த தெருவுல இருக்கிற ஒரு மனுஷனோடு தொடர்பு. She had an affair with a person in that same street. அப்பொழுது ரெண்டு பேரும் எப்படியாகிலும் ஓடிரலாம்னு திட்டம் பண்றாங்க. So they both planned to somehow elope. ஆனா ஓடுறதுக்கு முன்னால குடும்பத்தை காலி பண்ணனும் திட்டம் பண்றாங்க. But before they run away they want to destroy the entire family. சொந்த தாயிங்க தன் சொந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு பால்ல விஷம் கொடுத்து இரவுல குடிக்க வைத்து படுக்க வைத்தாள். This own mother she mixed poison in the milk and gave it to both the kids and made them drink and kill them. கணவன் குடிச்சு அவர் தப்பிச்சிட்டாரு. Her husband also drank it but he escaped. ஆனா இந்த ரெண்டு பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. But both the kids were dead. சொந்த தாய். It was own mother. அன்றைக்கு ராத்திரி அந்த பிள்ளைங்க அந்த படுக்கையில படுக்கும்போது என்ன நம்பிக்கையில படுத்துப்பாங்க? That night when the kids went to sleep with what hope they would have gone? எங்க
அப்பா அம்மா என்ன பாதுகாத்துக்குவாங்க, My parents, my mother and father will protect me. எங்க அப்பா அம்மா என்ன விழிச்சிருந்து என்ன காப்பாற்றுவாங்க. My parents will stay awake and they will take care of me. யார் பிள்ளைய பாதுகாக்கணுமோ அதே ஆளு சொந்த பிள்ளைய விஷம் வச்சு கொல்றாங்க. The same person who ought to protect the child, the same person killed that same child using a poison. கொன்றது வந்து அப்பா இல்ல, அம்மா கொன்றா. It was not a father but a mother. இதை செய்ய தூண்டுகிறது யார்? Who triggers her to do that? வேதம் சொல்லுகிறது காயினை தன்னுடைய சொந்த குமாரனை சொந்த சகோதரனை கொலை பண்ணும்படி தூண்டினவன் பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says Satan was the one who triggered Cain to kill his own brother. வேதம் சொல்லுகிறது ஆதி முதற் காலமாய் அவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். And the Bible says he is of a bloodthirsty, a murderer right from the beginning. பிசாசானவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். The thief or the Satan does not come except to steal and to kill and to destroy. நீங்கள் இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், When you read Revelation chapter 2 and verse 10, ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், the Lord says to the church, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. and he says, do not be afraid about the tribulation that you're going to encounter. இதோ நீங்கள் சோதிக்க பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். The devil is about to throw some of you into prison. தேவனுடைய பிள்ளைகளை எங்க போடுவானா? Where these children of God or saints will be put into? ஜெயில்ல அரெஸ்ட் பண்ணுவான். They will arrest them in jail. ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உள்ள போடு. They will file some case against them and imprison ஆனா them. இவங்க பிரிசன்ல மட்டும் இருக்க போறது இல்ல. But they will not only be in the prison. நீங்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க. When you read that verse again, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். you will have tribulation 10 days. ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. But be faithful unto death. அர்த்தம் என்ன? What does it mean? பிசாசுனுடைய கிரியை என்னவென்றால் ஒரு மனிதனை சிறையிலே அடைப்பது மாத்திரமல்ல, அவனை அதே இடத்துல வைத்து கொலை பண்ண கூட அவன் திட்டம் பண்ணுவான். That work of devil is not only to throw his saints into prison, but also he will kill them in the same place. இதெல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? What does all this say? பிசாசுனுடைய கிரியை என்பது நம்முடைய சரீரத்தை எப்படி ஆகிலும் அழிச்சு போட்டுரும். The very work of Satan is to destroy our body. வியாதியை கொடுக்கணும், He will bring diseases, வேதனையை கொடுக்கணும், he will bring suffering, நஷ்டத்தை கொடுக்கணும், he want to bring losses, கொலை பண்ண வைக்கணும், he want to bring murder, அவங்கள சிறைச்சாலையில போடணும், he want to imprison, கடைசியில் அவனை நாசமாக்கும். at last want to destroy them. இது பிசாசுனுடைய கிரியை. This is the work of Satan. நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of God was manifested to destroy the works of the devil against our body. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்கள். All who believe will say amen. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, John chapter 10 and verse 10 says, திருடன் திருட வரலாம், கொல்ல வரலாம், அழிக்க வரலாம், the thief may come to steal, to kill and to destroy. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். But I have come that they may have life and that they may have it more abundantly. அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படி வந்தேன். I came so that they may have it more abundantly. பிசாசு அழிக்க வருகிறான், Satan comes to destroy. இயேசு வந்தது ஜீவன் கொடுக்க வந்தார். But Jesus came to give life. இந்த காலைவேளையில் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, This morning, brother and sister, as you're listening to this sermon, நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம், you might be saying, ஐயா இந்த பிசாசின் போராட்டத்துல என் பணத்தை எல்லாம் நான் டாக்டருக்கே செலவழிச்சு முடிச்சிட்டேன். I have lost all my money by spending it to the doctor because of this struggle against the Satan. ஒரு வியாதி முடிந்தா அடுத்த வியாதி, See, it is one disease after the other, அடுத்த வியாதி முடிஞ்சா அடுத்த வியாதி, one illness after the other. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா மாறி மாறி போயிட்டு இருக்கேன். I'm shifting from one hospital to another. இந்த கட்டில இருந்து எப்ப எனக்கு விடுதலை கிடைக்கும்? When I will be delivered from this bind? சில பேர் சொல்லலாம், Some people may say, கொலை வெறி பிடிச்சு ஆடுறான் என் பையன், my son is totally a murderer. என் கணவன் அப்படி ஒரு நிலையில இருக்கிறாரு. My husband is in that such state. அன்பு கிடையாது, There is no love. எல்லாவற்றையும் ஒழிக்கணும்ன்ற திட்டத்தில் இருக்காங்க. He plans always to destroy everything. ஒருவேளை சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கலாம், Some people might be saying, எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் இழந்துட்டேன், no matter how much I earn, I lose everything. கைக்கு கிடைச்சது வாய் கெட்டல, Whatever I've received, I could not eat it. எல்லாம் பொத்தல் பையில போட்டது போல இருக்கிறது. Everything is put in a bag of holes. நல்லா வந்துட்டு இருந்தேன், I was living a good நல்லா life. செழிச்சிட்டு இருந்தேன், I was prospering. திடீரென்று மொத்தமும் வாரிக்கொண்டு போகப்பட்டது. But suddenly everything was washed out. என்னால இந்த பிரச்சனையை தடுக்க முடியல, I was not able to stop this என்னால problem. இந்த பிரச்சனையை நிறுத்த முடியல. I'm not able to stop this problem. இன்னைக்கு அந்த வேதனையோடு இன்னைக்கு வந்திருக்கீங்களா? Are you here with that எனக்கு suffering விடுதலை today? இல்லன்னு வந்திருக்கீங்களா? Are you here that you don't have deliverance? இன்னைக்கு ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். There's a good news I'm telling you today. மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்த இயேசு என்னும் இரட்சகர், Jesus the Savior who came in the form of a man into this world. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டிருக்கிறார். He is manifested to destroy the works of the devil. ஹalleluya. Hallelujah. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, Acts chapter 10 and verse 38 says, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். He went about doing good and healing all who were oppressed by the devil. திரும்பவும் சொல்லுகிறேன், I repeat it. இயேசு நன்மை செய்கிறவராகவும் Jesus came for doing good. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். And he went around healing all who were oppressed by the devil. இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். This day he is able to deliver you. என்னுடைய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். My Jesus is the same yesterday, today and இன்றைக்கு forever. உங்களை விடுதலை கொடுக்க தேவன் வல்லவர்.
The Lord is able to deliver you எத்தனை பேர் today. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe ரெண்டு this? கரங்களை உயர்த்துங்க ஆண்டவருக்கு முன்பாக. Raise both your hands before the Lord. ஆண்டவரே என்னை விடுவிக்க வந்த தேவகுமாரனே, Oh my son of God who came to deliver என் me. சரீரத்தில் நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். Thank you for the deliverance that you are going என்னுடைய to my body. பலவீனத்தில் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். Thank you for the deliverance of the sickness and என்னுடைய weakness. நஷ்டங்கள்ல இருந்து எனக்கு மீட்டெடுக்கிறதற்காய் நன்றி. Lord, thank you for saving and redeeming from my losses. ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்ததற்காய் நன்றி. Lord, thank you for coming to destroy the works of the Satan. ஹalleluya. Hallelujah. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். கரங்களை தட்டி, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இம்மட்டும் உதவினார், இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவர். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. ஹalleluya. இன்னைக்கு அவர் விடுதலையாக்க வல்லவர். Today he is able to deliver you. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஐயா இந்த கட்டில உட்கார்ந்திருக்கேன், நான் 18 வருஷமா உட்கார்ந்திருக்கேன். I am being bound in this chains for almost 18 எனக்கு விடுதலை இல்ல. years. I don't have a எனக்கு deliverance. இன்னைக்கு விடுதலை வேணும். I need the deliverance இந்த இயேசுவை today. நான் விசுவாசிக்கிறேன். I believe the Jesus today. இந்த நேரத்துல இயேசுவேன்னு கூப்பிடுங்க. And shout to the Lord as Jesus கரங்களை now. உயர்த்தி இயேசுவே, Raise your hands and cry Jesus. இயேசுவே, Jesus. தாவீதின் குமாரனே, Oh son of David. எனக்கு இரங்கும், Have mercy on எனக்கு me. இரங்கும், Have mercy on எனக்கு me. இரங்கும். Have mercy on me. இப்பொழுது விடுதலையாக்குவா. And he will deliver you உன் now. சரீரத்தை சுகமாக்கவர் வல்லவர். He is able to give you healing in உன்னுடைய your body. வறுமையிலிருந்து விடுதலையாக்கவர் வல்லவர். He is able to deliver you from your poverty. ஹalleluya. Hallelujah. உன்னை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கவர் வல்லவர். He is able to deliver you from all the work that oppresses and afflicts you. என் சரீரத்தை மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். Jesus came into this world to save my body. எத்தனையோ மந்திரவாதிட்டு நீ போயிருக்கலாம். You would have gone to many witchcrafts. எத்தனையோ சூனியக்காரன்ட்டு நீ You would போயிருக்கலாம். have gone to many sorcerers. எத்தனையோ பேர் ஜோசியக்காரன்ட்டு நீ போயிருக்கலாம். There are many astrologers you would have met. ஒருவன் உன்னை விடுவிக்க முடியல. But none could deliver you. ஆனால் இயேசு விடுதலையாக்க வல்லவர். But Jesus is able to deliver. இயேசு விடுதலையாக்க வல்லவர். Jesus is able to deliver. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of God was manifest to destroy the works of the devil. ஒருவேளை இந்த நிலையில நீங்க குடும்பமா வந்து உட்கார்ந்திருக்கலாம். Maybe you are in this state today as your family. சார் நாங்க ஒரு காலத்துல வாழ்ந்து கிடந்தோம் சார். Sir, once we lived a prosperous and well life. அவ்வளவு Sir. செழிப்பா வாழ்ந்தோம் சார். We lived a prosperous life. எப்படி தான் எல்லாம் போச்சனே தெரியல. We don't know how we lost everything. வெறுங்கையா உட்கார்ந்திருக்கேன். Now we are empty handed. பயங்கர நஷ்டம். It's a great loss. எந்த இடத்துல புகழ்ச்சியா வாழ்ந்தனோ அதே இடத்துல ரொம்ப அவமானப்பட்டு உட்கார்ந்திருக்கிறேன். The same place where I lived in great prosperity and praise, I am living with embarrassment now. எப்படி தான் நஷ்டமானனே தெரியல சார். I don't know how I encountered that shame. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே போச்சு சார். In a fraction of a moment I lost everything. ஒரு நொடியில இழந்துட்டேன். I lost everything in a fraction. நான் ஒரு காலத்துல அவ்வளவு ஞானவான் புத்திசாலி சாமர்த்தியக்காரன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. Once upon a time people used to call me a great smart and talented person. நான் எப்படி தான் இந்த தந்திரத்துல மாட்டினேன்னு தெரியல. But I don't know how I was caught in this craftiness. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். But today God says, மாம்சத்திலே நாம சந்திக்கிற போராட்டங்களை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவன் வல்லவர். God is able to destroy all the works of the devil that it works in our body. இன்றைக்கு அவர் இரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை தர தேவன் வல்லவர். And the Lord is able to deliver you today through his blood. இன்றைக்கு விடுதலை தர வல்லவர். He is able to deliver you today. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. All you believe say amen. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. All you believe say amen. ஹalleluya. Amen. இன்றைக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவர். He is able to deliver you today. நான் பாடி பாடி மகிழ்வேன், என்றும் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், என்றும் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,
விசுவாசிக்கிறீங்களா நீங்க? இன்னைக்கு நான் செய்தி தொடர்றதுக்கு முன்பாக நாவிலே ஏவப்படுறேன், ஒரு சிலர் நீ கட்டப்பட்ட நிலையில் நீங்க வந்திருக்கலாம். So I was moved in my spirit. There might be some people who are bound in your spirit. பாஸ்டர் என்னென்னமோ ட்ரை பண்றேன் நானு. Pastor, I tried many things. நான் போய் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன். And I've met all the doctors. தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட் எடுத்துட்டேன். I've taken all the tests right from head to toe. எதையுமே கண்டுபிடிக்க முடியல. But they could not diagnose anything. ஆனா என்னால என் வியாதியில இருந்து வெளிய வர முடியல. But I could not be relieved out of my ஒரு sickness. பலவீனத்தின் கட்டில நான் உட்கார்ந்திருக்கேன். I've been bound in a bounds of infirmity. சில பேர் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல உட்கார்ந்திருக்கலாம். Some people might be like a 12 years, a woman who had a issue of blood for 12 years. நிறுத்த முடியல பாஸ்டர். Pastor, I could not stop இந்த it. பலவீனத்தில இருந்து எனக்கு விடுதலை கிடையாது. I don't have a deliverance from this weakness. எல்லா மருந்து எடுத்துட்டேன். I've taken all the medicines. எனக்கு சுகம் இல்ல. There is no healing. வேதத்திலே வாசித்தது போல 18 வருஷம் கூனியாக இருந்து பிசாசினால் கட்டப்பட்ட ஒரு பெண்ணை போல நீங்க உட்கார்ந்திருக்கலாம். You might be like a woman that we read who is bent for almost 18 years bound from infirmity. ஒருவேளை இன்றைக்கு யோபுவை போல நீங்க கட்டப்பட்ட ஒரு நிலையில எல்லாம் இழந்து போய் வந்திருக்கலாம். You might be like a Job who is being bound and lost everything in her life. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. Today I'll call into the name of Jesus. இன்றைக்கு அவர் உங்களை விடுவிக்க வல்லவர். And he is able to deliver you today. ஒருவேளை உங்க வீட்டுக்கு விரோதமா மந்திரம் பண்ணி இருக்கலாம். Maybe people have done witchcrafts against your house. உங்களுக்கு விரோதமா சூனியம் பண்ணி இருக்கலாம். They have done all the sorcery against உங்களுக்கு you. விரோதமாக எத்தனையோ காரியங்களை ஏவல் அனுப்பி இருக்கலாம். They would have sent or triggered many spirits against you. யாருமே உங்களை விடுதலையாக்க முடியாது. No one can deliver you. இயேசு விடுதலையாக்க வல்லவர். But Jesus is able to deliver. இயேசு விடுதலையாக்க வல்லவர். Jesus is able to இயேசு deliver. விடுதலையாக்க வல்லவர். Jesus is able to இயேசு deliver. விடுதலையாக்க வல்லவர். Jesus is able to இயேசு deliver. விடுதலையாக்க வல்லவர். Jesus is able to deliver. எந்த மனுஷன் உனக்கு முடியாதப்பா? No person can deliver you. நீ எந்த மந்திரவாதிக்கு வேணா போகலாம். No, you may go to any magician. ஆயிரமா லட்சமா செலவழிக்கலாம். You may spend thousands and lakhs. ஆனா எந்த மனுஷனும் விடுதலை கொடுக்க முடியாது. But no person can give you deliverance. பிசாசின் கிரியைகளை அழிவுக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of God was manifested to destroy the works of the devil. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of Man, Son of God was delivered to இன்றைக்கு destroy. உங்களுக்கு விடுதலை தர தேவன் வல்லவர். Today he is able to give you the deliverance. அப்படிப்பட்ட தேவனுங்க எழுந்து நில்லுங்க, உங்களுக்கு நான் இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். If you are with that need, kindly stand up. I want to pray for என் you. சரீரத்துல பயங்கர ரோகத்துல மாட்டி இருக்கிறேன். I've been caught in a severe illness in my body. பெரிய நஷ்டத்துல சிக்கி இருக்கிறேன். I've encountered a great loss. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. I do not know how it happened. ஆனா எனக்கு இன்னைக்கு விடுதலை வேணும். But I need deliverance today. நான் ஒரு பில்லி சூனியத்துல மாட்டி இருக்கிறேன். I've been caught in a witchcraft. எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும். I need a deliverance. இன்றைக்கு நீங்க விசுவாசிப்பீங்களான தேவ மகிமையை நீங்க பார்ப்பீங்க. If you could believe today, you will see the glory of God. விசுவாசத்தோடு எழுந்து நில்லுங்க. Stand up with that faith. நான் சொல்ற வார்த்தை இல்ல. It is not my words. நான் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள இயேசுவின் வார்த்தை. These words are words of the living God Jesus. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of God manifested to destroy the works of the devil. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு திருப்புமுனையை கர்த்தர் தர போகிறார். Today the Lord is going to give a turning point in your life. விசுவாசிப்பீர்களா? ரெண்டு கையை உயர்த்துங்க. If you could believe, raise both the hands. சொல்லுங்க, இயேசுவே Cry out, Jesus. எனக்கு இரங்கும். Lord, have mercy. சொல்லுங்க, இயேசுவே Jesus. எனக்கு இரங்கும். Have mercy on me. இன்னைக்கு விடுதலை தாரும். Give me the deliverance இன்னைக்கு today. விடுதலை தாரும். Deliver me உம்முடைய today. வல்லமையை நீர் விளங்க பண்ணும். Lord, manifest your நல்ல power. வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. Open your mouth and call out the name of Jesus. இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. Call out the name of Jesus. ஓ, நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். We have a God who hears your voice. அன்பான சகோதரியே, சகோதரனே, இப்பொழுது தேவனுடைய மகிமை உன்மேல் இறங்கி வருகிறது. My dear brother and sister, now the glory of God is descending upon you. மனிதனால் முடியாத காரியங்களை கர்த்தர் இப்பொழுது உனக்காய் செய்கிறார். The Lord is doing something which is impossible by men. விடுவிக்கிற ஆவியானவர் உன்மேல் இறங்கி வருகிறார். The spirit of deliverance is உன் descending upon கட்டுகளை you. உடைக்கிறார். He is breaking all your உன் chains. சாபங்களை முறிக்கிறார். He is breaking all your உன் வறுமைகளை curses. முறிக்கிறார். He is breaking all your doors. இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்படுவார். And you will be called as a blessed from today. ஓ ரபந்தல ரப ஷந்தலரியா. எல்லாரும் ஆவியில் இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். All keep praising God. தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. The glory of God is தேவனுடைய descending மகிமை here. இந்த இடத்துல இறங்கி The இருக்கிறது. glory of God is descending கர்த்தருடைய here. மகிமை இந்த இடத்துல இறங்கி The இருக்கிறது. glory of God is descending தீராத here. வியாதிகள், Our sickness, தீராத பலவீனங்கள், the sickness, தீராத வேதனைகள் all the suffering, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகுகிறது. and it is being delivered now. இப்பொழுது விலகுகிறது. It is now இப்பொழுது delivered. விலகுகிறது. It is now delivered. இப்பொழுது விலகுகிறது. It is now removed from you. ஓ ரபந்தல ரப ஷந்தலரியா. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் சாத்தானின் வலிமை வல்ல, சாத்தானின் வலிமை வல்ல, அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். இனமாய் பாடுவோம். அன்பின் அபிஷேகத்தால் அவர் அன்பின் அபிஷேகத்தால் சாத்தானின் வலிமை வல்ல,
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே நீர் வல்லவர், நீர் வல்லவர். நன்றி அப்பா. இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். Today there's a deliverance here. இன்றைக்கு நீங்க ஒரு சாட்சியாக எழும்ப போறீங்க. Today you're going to stand as a testimony. உங்க வீட்டின் தலையெழுத்து இன்றைக்கு மாற போகிறது. Today the fate of your house is going to change. இங்க இருந்து போகும்போது கட்டப்பட்டவர்களாய் அல்ல விடுவிக்கப்பட்டவர்களாய் வெளியே செல்லுகிறீர்கள். As you exit from here, you will not go as a bound one, but Lord only loose. உங்க வேலையில ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க போறீங்க. You will see a difference in your job. கையின் பிரயாசத்துல வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. You will see a difference in the work of your hands. தடைகளை நீக்கிறவங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். The Lord who will break all the தடைகளை நீக்கிறவங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். The Lord who breaks all the hindrances going before you. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே. There is nothing impossible by my God. தேவன் சகலமும் செய்ய வல்லவர். The Lord is able to do everything. Hallelujah. Hallelujah. உட்காருவோம். Kindly be seated. தேவகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார். The Son of God was manifested to destroy the works of the devil. அவனுடைய கிரியைகள் என்னது? What is the work of devil? முதலாவது சரீரத்தில் அவன் செய்கிற கிரியை. First he works against the body. இரண்டாவது ஒரு கிரியை செய்கிறான். The second work that he does. லூக்கா 22:31. Luke 22:31. லூக்கா 22:31. Luke 22:31. எல்லாரும் தயவு செய்து இந்த வசனங்களை நன்றாக கவனிங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை நாளை உங்களுக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். Everyone listen to this verse carefully. Today the Lord is going to give a great deliverance. அங்கே இயேசு சீமோன் ஆகிய பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். Here the Lord says, Simon, Simon, behold, Satan has asked to have you that he might sift you like wheat. நல்லா கவனிங்க. Listen carefully. என்ன செய்வானா? What he will do? சுளகல போட்டு புடைக்கிறது போல புடைப்பான். He will sift you like wheat in sifting. போட்டு புடைப்பானா? He will sift you. புடைக்கிறத பாத்துறீங்களா? Have you seen that sifting? அந்த கோதுமை ஒரு இடத்துல இருக்க முடியாது. That wheat cannot be in one place. மேலேயும் கீழேயும் அலசடிப்படும். It has to jump up and down and up and down. பிரியமானவர்களே, பிசாசு செய்கிற இரண்டாவது கிரியை என்ன தெரியுமா? No, what is the second work of Satan? நம்முடைய மனதில் அவன் செய்கிற கிரியை. Satan works against our mind. நம்முடைய சிந்தனைக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். Satan works against our mind. ஒரு சிலர் நான் பார்த்திருக்கிறேன். I've seen some people. சரீரத்துல நல்ல சுகமா இருப்பாங்க. They will be very healthy in their body. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. They will not have any problems. அவங்களுடைய பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. And they have no problem in their financial status. நல்லா படிச்சிருப்பாங்க. They would have highly educated. நல்ல பின்னணி இருக்கும். They have a good background. எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். And everything will be a blessing to them. ஆனா அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா? But what is their problem? அவங்க மனது பிளாக் ஆயிடுச்சு அவ்வளவுதான். Their mind is totally blocked. அவங்க சிந்தனையில பிரச்சனையை கொண்டு வந்துருவான். He will bring a problem in your mind. அவங்க எண்ணங்கள்ல ப்ராப்ளமை கொண்டு வந்துருவான். He will bring problem in your thoughts. விடுதலை இல்லாம அவங்க வாழ்க்கையை வந்து அப்படியே சிறப்பிடிச்சிருவான். And he will totally captivate their life without being delivered. அந்த பிள்ளை வந்து நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கும். That child would have got good admission in a good school. படிக்க போற நேரம் படிக்க இஷ்டம் இருக்காது. Right at the time of studying he will not have the desire. நான் போக மாட்டேன் நிக்கும். It will cry that she will not go. அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். That person would have got good job. ஆனா அவர் சொல்லுவார் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னுவார். But he will say I don't desire to go to the job. நான் வேலைக்கு போக மாட்டேன்னுவார். He will say I won't go to job. இத மாதிரி பிரச்சனைகளை பிசாசானவன் நமக்குள்ள உண்டாக்க வல்லவன். Satan is able to bring such kind of problems in us. சில பேர் நான் பார்த்திருக்கேன் பிரச்சனைக்காக ஆஸ்பத்திரி போவாங்க. I've seen some people going to hospital for problems. தலையில இருந்து கால் வரைக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க. And they will test right from head to toe. அங்க டாக்டர் சொல்வாரு. The doctor will say ஏமா எக்ஸ்ரேலயும் ஒண்ணு இல்ல. There is nothing in your X-ray. எம்ஆர்ஐலயும் ஒண்ணு இல்ல. There is no issues in your MRI. ஸ்கேன் பண்ணாலும் ஒண்ணு இல்ல. There is no issues in scanning. உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாதுமா. And there is no problem in your body. உனக்கு எந்த மருந்து எனக்கு கொடுக்க தெரியல. I don't know what medicine to offer you. ஆனா அந்த பெண்ணு சொல்லுவா. But this girl would say எனக்கு தூங்க முடியலங்க. I'm not able to sleep. எனக்கு படுக்க முடியல. I'm not able to lie down. எனக்கு எழுந்திருக்க முடியல. I'm not able to wake நெஞ்சு up. வலிக்கிறது போல இருக்கு. I feel like a heart pain. வயிறு வலிக்கிறது போல இருக்கு. I feel like a stomach ache. மயக்கம் வர்றது போல இருக்கு. I feel like fainting. இதெல்லாம் என்ன தெரியுமா? மனதில வந்த பிரச்சனைகள். These are the problems in your mind. ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. You will not be stable in one place. சுளகல போட்டு புடைக்கிறது போல புடைக்கிறது. He will sift you like wheat in a sifting. இன்னைக்கு अनेகர் இப்படி சிந்தனையில சிக்குண்டவர்களா இருக்காங்க. There are many people who are caught and captivated in their minds like அதுல this. இருந்து விடுதலை கிடையாது. There is no deliverance from that. இன்னைக்கு சில பேர் நான் பார்த்திருக்கேன். I've seen some people. 6 அடி மனுஷன். He might be 6 feet high. ஒரு 3 இன்ச் சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கான். He is addicted to a 3 inch cigarette. அவ்வளவு கௌரவமான மனுஷன். A man with such a great dignity. நல்ல படிச்ச மனுஷன். He is an educated man. ஒரு 100 ml சாராயத்திற்கு அடிமையா இருக்கான். He is addicted to 100 ml of liquor. ஒரே ஒரு மாத்திரைக்காக அடிமையா இருக்கிறான். He is addicted to one small tablet. கெட்ட பழக்கங்களால் சிந்தனை அப்படியே சூறையாடப்பட்டிருக்கிறது. His entire mind is confiscated by bad habits. என்னுடைய தகப்பனார் அப்படி இருந்தார் ஒரு காலத்துல. My father was also like that once upon a time. அவங்க சொல்றத நான் கேட்டிருக்கேன். I've heard him saying this. அவங்க ஒரு முறை பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது once he was traveling from Bombay to Chennai, ட்ரெயின்ல வந்து இவருக்கு எதிரில ஒருத்தர் சிகரெட் பிடிச்சாராம். there was a person who was smoking in front of him in the train. எங்க அப்பா ஏற்கனவே சிகரெட்டுக்கு பைத்தியம். My father is mad at cigarettes. உடனே எங்க அப்பா இன்னொரு சிகரெட் எடுத்தார். He took his own cigarette. அந்த ஆளு இன்னொரு சிகரெட் எடுத்தான். That person took another. உடனே அப்பா அடுத்தது எடுத்தார். My father took another one. இப்படியே ஊதி 100 சிகரெட் அடிச்சார். And this way he smoked and smoked. He almost smoked 100 cigarettes. அந்த ஆள் பாதியிலே விக்கி வெலச்சு அவன் ஒண்ணு முடியாம அவன் சாஞ்சிட்டான். That person he gave up half the way that he could not do it. எங்க அப்பாக்கு என்ன பெருமை தெரியுமா? You know what was my father proud about? சிகரெட் பிடிக்கிறதுல எனக்கு மிஞ்சி எவனும் கிடையாது. There is no one who can win me in smoking. என்னுடைய தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா? You know how was my grandfather? எங்க தாத்தா வந்து பீடிக்கு அடிமையா இருந்தார். My grandfather was addicted to bidi. பீடி
It is BD. எங்க தாத்தாவை எங்க அப்பா அம்மா குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் ராயப்பேட்டால உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. And my family members, my father, they all took my grandfather and admitted in a Royapeta government hospital. அந்த ஹாஸ்பிடல்ல போய் சேர்க்கும்போது எங்க தாத்தா வந்து மரணத்திற்கு படுக்கைக்கு போயிட்டாரு. So when he was admitted in that hospital, he was about in his deathbed. அப்ப அங்க டாக்டர் சொன்னாராம், The doctor said, நீ என்னமோ தப்பிச்சிட்ட இன்னைக்கு. see, somehow we escaped today. ஏதோ உனக்கு அவசர மருத்துவ சிகிச்சை பண்ணி உன்னை காப்பாத்திட்டோம். We saved you somehow by giving an emergency medicine. ஆனா இன்னொரு பீடியை நீ எடுத்த அன்னைக்கு நீ செத்து போவன்னு But சொன்னார். if you smoke the next cigarette or BD, then you will die that day. எங்க தாத்தா எழுந்து அந்த டாக்டர்ட்ட கைகூப்பி சொன்னாராம், என் மனைவி சத்தியமா சொல்றேன், என் பிள்ளைங்க சத்தியமா சொல்றேன், இனிமே நான் ஒரு பீடி கூட பிடிக்க மாட்டேன்னு சொன்னாராம். My grandfather rose up and he said, saying that I swear on my wife and my children that I will not smoke henceforth. அவருக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கப்பட்டது. And he was given a good treatment. அன்றைக்கு தான் அவரை வீட்டுக்கு கூட்டி போனோம். And that day have to discharge him. வீட்டுக்கு கூட்டி போற அன்னைக்கு காலையில எங்க அப்பா சொன்னாங்க, That morning my father said, அப்பா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு உங்களுக்கு நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வர்றேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார். He said, you stay here, I will go home, shower myself and then bring you some good breakfast, you please wait here. அப்போ எங்க தாத்தா சொன்னாராம், ஏண்டா போகும்போது ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு போடானாராம். My grandfather asked, as you're leaving, please give me 5 rupees. எதுக்கு பான்னு கேட்டார். He asked for what? பாத்ரூம் போனா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல யாராவது உதவி கேட்டா கூட காசு இல்லாம யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, தயவு செய்து ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு போனார். Even if I want to go for a toilet or a bathroom, they will not help me without offering anything, so I will pay that amount, please give me 5 rupees. 5 ரூபாய் கொடுத்தார். He gave him 5 rupees. வீட்டுக்கு போனாரு. He went home, குளிச்சாரு, he showered, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வீட்ல இருந்து சுட சுட இட்லி எடுத்துட்டு வந்தார். he groomed himself and brought very hot idli from home. அந்த இட்லி எடுத்துட்டு வந்து ஆஸ்பத்திரிக்குள்ள நுழையும் போது As he was entering that hospital, எங்க தாத்தா படுத்திருந்த பெட்டை சுத்தி டாக்டர்ஸ் இருந்தாங்க. there were doctors standing around the bed of my grandfather. பெட் எல்லாம் ரத்தம். It was full of blood there. அங்க உள்ள போகும்போது அவங்க சொன்னாங்களா, உங்க அப்பா இறந்துட்டாருனாங்க. And when he went there, they said, your father is dead. எங்க அப்பாக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. My father was really shocked. என்னங்க இப்பதாங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் நானு. Just now I said I will go home and return back. நல்லா இருந்தாரு. He was very well. எப்படி இறந்தாரு? How did he die? டாக்டர் சொன்ன கீழ பாருன்னு சொன்னார். The doctor said, look down. கீழ என்ன இருந்துச்சு தெரியுமா? You know what was that? அந்த பெட்டுக்கு கீழ இந்த 5 ரூபாய் வச்சு யார்ட்டியோ சொல்லி பீடி பொட்டலம் வாங்கிட்டு வந்திருக்காரு. So he used it 5 rupees and gave someone to get that BD for himself. அந்த முதல் பீடி எடுத்து மனுஷன் ஊதிட்டு பாதி கூட முழுசா குடிச்சு முடிக்கல, அது கீழ புகைஞ்சிட்டே இருக்கு, அதுக்குள்ள இவர் போய் சேர்ந்துட்டாரு. And he took that first BD and he has not even completed, while it was half the way he fell down and he died. அந்த பீடி வந்து தலைக்கு மாட்டிலே இருந்துச்சு. அந்த கட்டு மீதி கட்டு தலைக்கு மாட்டில இருந்துச்சு. That bundle of BD was near his head. அந்த ஒரு பீடி அந்த மனுஷனுடைய எண்ணத்தை சிறப்பிடிச்சிருச்சு. That one BD captivated his entire mind. ஒரு முறை ஒருவர் சொன்ன சாட்சியை நான் கேட்டேன். I've heard this testimony said by one person. அவரும் இதே போல பீடி பழக்கத்துல இருந்தாரு. And he was also addicted to BD like this. இந்த பழக்கம் எந்த அளவுக்கு அவரை கொண்டு போயிடுச்சுன்னு சொன்னா, to what extent it has taken him. ஒரு நாள் அவங்க வீட்ல வந்து கடுமையான ஒரு முயற்சி எடுத்து இனிமே அவர் கையில காசு கொடுக்க கூடாது, வெளிய விட கூடாதுன்னு வீட்ல உட்கார்ச்சிட்டாங்க. One day they took all the efforts in his home and he said, and they just made him and arrested him in his house so that he will not be let outside for having காசே BD. கொடுக்க கூடாது. They should not give them any money. ராத்திரி 12 மணி ஆச்சு. It was almost 12 o'clock. 1 மணி ஆச்சு. It was 1 AM. இவரால தூங்க முடியல. He was not able to sleep. இவருக்கு பீடி பிடிக்கணும். He wants to smoke the BD. யாரும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. No one is getting him that BD. என்ன பண்ணாரு தெரியுமாங்க? You know what did he do? ராத்திரி நேரா வீட்டை விட்டு வெளிய போனாரு. That night he went out of the house. அந்த இருட்டுல பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருக்கும். And there will be a small petty shop near that. அந்த பெட்டி கடை பக்கத்துல ஒரு lamp post ஒன்னு இருக்கும். And there is a lamp post near that petty shop. அதுல தான் நிறைய பேர் அந்த கடையில பீடி வாங்கி குடிச்சு கீழ போடுவாங்க. Many people would smoke there and drop down the leftovers there. இந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? You know what did he do? 4 கால்ல நாய போல அந்த ரோட்ல அப்படியே தடவுனாராங்க இருட்டுல. He groped in the darkness like a dog in 4 legs. எதுக்கு தெரியுமா? இது ஒரு பீடி துண்டு எவனாவது ஊதி போட்டது மீதி துண்டு கிடைக்குமான்னு தேடினாரு. Just for sake of a small piece of that BD. என்னோட தகப்பனா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருந்தார். My father was addicted to bad habits. அவருடைய சிந்தனை அதிலே அப்படியே சிக்கி போய் கிடந்தது. His mind was totally captivated by them. ஆனால் இயேசு அவரை விடுவித்தார். But Jesus delivered him. Hallelujah. Hallelujah. மரணத்துக்கு போயிட்டு இருந்த என்னோட அப்பாவை இயேசு விடுவித்தார். Jesus delivered him who was about to die. 21 வயதிலே வாழ்க்கை முடித்திருக்க வேண்டிய என்னோட அப்பாவுடைய வயதை கர்த்தர் 76 ஆக மாற்றி 78 ஆக மாற்றினார். My father who is about to end his life at the age of 21, my God made it as 78. இன்னைக்கு 61 வருஷம் கழிச்சு அவர் பையனா இன்னைக்கு நின்னு பேசிக் கொண்டிருக்கிறேன். Today after 61 years I am myself as a son speaking here. ஒன்றுமில்லாத அனாதையாய் இறந்திருக்க வேண்டிய அவரை இன்றைக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய தேவதாசனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். My father who is about to die as nothing as an orphan, he has made him as a great father to so many people. இயேசு விடுவிக்கிறவர். God is the one who delivers. எதிலிருந்து விடுவிப்பார் தெரியுமா? From what he will deliver us. பிசாசானவன் நம்முடைய சிந்தனைகளை சிறைபிடிக்கும் போது அதிலிருந்து விடுவிக்கிறவர் தேவன். Our Jesus is able to deliver us from the works against the mind of Satan. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, my dear brothers and sisters, as you are listening to this sermon, நீ எந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். you might be listening
listening from anywhere. ஏதோ ஒரு சிறை பிடிப்புல நீ மாட்டி இருக்கலாம். You might be caught in some captivity today. நல்ல படிக்க வேண்டிய பிள்ளை, A person who was supposed to வளர வேண்டிய பிள்ளை, a person who have to grow வாழ well, வேண்டிய பிள்ளை, a person who have to live good இன்னைக்கு ஒரு life. கெட்ட பழக்கத்துல நீ மாட்டி இருக்கலாம். Now you might be caught in a bad habit. ஒரு உறவுல நீ மாட்டி You இருக்கலாம். might be caught in a relationship. விடுதலை இல்ல பாஸ்டர். There is no deliverance, என்னால pastor. வெளிய வர முடியல. I could not come out of this. எத்தனையோ முறை நான் தீர்மானம் பண்றேன். I made many decisions many வெளிய வர times, முடியல. but I'm not able to come out. இன்னைக்கு எத்தனை பேர் அடிமைகளா உட்கார்ந்திருக்காங்க தெரியுமா? You know how many people are standing as இன்னைக்கு slaves சில today? பேர் வந்து சபைக்கு வந்து உட்கார்ந்திருக்காங்க. Some people are now seated in the ஆனா church, உள்ள ஒன்னு சொல்லுது, எழும்பு எழும்பு எழும்புடா அப்படினு சொல்லுது. but something is saying inside you, rise up, வெளிய போ. get out. அந்த மொபைல் எடுத்து போய் பாரு. Take your phone and look there. போன் சொல்லுது. It is asking you to go out. ஒரு நாயை போல வெளிய போறான். He goes out like a dog. அப்படி 2 நிமிஷம் அத பார்க்கறனா பைத்தியம் பிடிச்சிரும். He will become mad if you don't look at for 2 minutes. சிந்தனையை பிசாசு அடிமைப்படுத்திட்டான். And the Satan has made your mind a slavery. எழும்புனா எழும்புறான், உட்கார்னா உட்கார்றான், போனா போறான். When it commands you to rise up, you rise up. When it asks you to sit, you sit. When it asks you to go, you go. இந்த அடிமைத்தனத்துல வந்து உட்கார்ந்திருக்கீங்களா? Are you here with that slavery? என்னால விடுதலை பெற முடியல. I'm not able to get என்னால deliverance. விடுதலை பெற முடியல. I'm not able to be என் delivered. சிந்தனை முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. My entire mind is fully covered. எந்த நேரமும் இதே சிந்தனை தான். It is always the same எந்த thought. நேரமும் இதே யோசனை தான். It is the same thought எனக்கு always. விடுதலை இல்ல. There is no deliverance. விடுதலை இல்ல. There is no deliverance. ஒரு கெட்ட பழக்கத்துல மாட்டி இருக்கலாம். You might be caught in a bad habit. பைத்தியக்காரன போல சுத்துறான் பாஸ்டர். Pastor, I'm like a lunatic walking around. என்ன செய்றேனே எனக்கு தெரியல. I don't know what I'm doing. இது தப்புன்னு தெரியுது. I know this is wrong, விடுதலை பெற முடியல. but I don't have deliverance. விடுதலை பெற முடியல. I'm not able to என் deliver. வருங்காலமே கேள்விக்குறியா மாறிடுச்சு. My future is a big question mark. என் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. My house, my family is in a என் street now. சிந்தனையில இருந்து விடுதலை கிடையாது. I don't have deliverance in my mind. எப்பொழுதும் அலக்களிக்கப்படுகிறேன். I'm always wandering around. போட்டு சுளகல போட்டு புடைக்கிறது போல உணர்கிறேன். I feel like I'm being sifted. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். Today the Lord says to you, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். the Son of God is manifested to destroy the works of the devil. வேதம் சொல்லுகிறது. The Bible says, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. call unto me in the time of your trouble. நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். I will answer you. நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you. உன்னை உயர்ந்த இடத்துல அடைக்கலமாய் வைப்பேன். And I will keep you as a refuge in a high இன்றைக்கு place. ஒருவேளை இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு கிராஸ் ரோட்ஸ் நீ உட்கார்ந்திருக்கலாம். Today you might be like a person here in the the Good Friday service. வீட்ல ஒரு வேஷம், தனிமையில ஒரு வேஷம். You are living a separate life in house and a different life here. அப்பா அம்மாவுக்கும் கணவன் மனைவிக்கும் ஒரு வேஷம், தனிமையில ஒரு வேஷம். You put on a mask before your husband and wife and before your parents, and you put another mask in your personal life. சிந்தனையின் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கிடையாது. I don't have a deliverance from the captivity of my mind. வாழ்க்கையில முன்னேற முடியல. I'm not able to progress in my life. முன்னால வாழ்க்கையை நான் புதுசா நடத்த முடியல. I'm not able to step ahead in new life. நடத்த முடியல. I'm not able to live a life. வேலைக்கு போக முடியல. I'm not able to go for a job. படிக்க முடியல. I'm not able to study. வருங்காலத்தை சிந்திக்க முடியல. I'm not able to think about my future. சிந்தனையில் அடிமைப்பட்டிருக்கிறாயா? I'm being bound in my mind. இன்றைக்கு இயேசு உன்னை விடுவிக்க வல்லவர். Today the Lord is able to deliver you. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். Jesus is manifested to destroy the works of the devil. இன்றைக்கு ஆண்டவரே என்னை விடுவியும் என்று கேட்பாயா? Today if you ask, Lord, deliver me. ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க வல்லவராய். The Lord is able to deliver you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Raise your hands and say, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம், நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம். கரங்களை உயர்த்தி ஓ நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, நீரே எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள், Satan who works against the body, சிந்தனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள், Satan who works against the mind. கடைசியாக At last, லூக்கா 22 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Luke chapter 22 and verse 3 says, அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். லூக்கா 22:3. Luke 22:3, then Satan entered Judas, surnamed Iscariot, who was numbered among the 12. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். Satan entered Judas. விளைவு என்ன? What happened?
3.5 வருஷமா இயேசுவுக்கு பின்னால போயிட்டு இருந்தவனுடைய வாழ்க்கை இப்பொழுது தூக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். The life of a person who was behind Jesus for 3.5 years is now hanging in a ஏன் தெரியுமா? You know why? அவனுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசுக்கு அவன் சிக்கினான். It's because he was caught to the Satan who works against his soul. மூன்றாவது கிரியை என்ன? What is the third work? நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன் பிசாசு. Satan works against our soul. ஆத்துமாவை அழிக்கணும். In order to destroy our soul. தேவனை விட்டு பிரிக்கணும். In order to separate us from God. நித்திய அழிவு கொண்டு போணும். To take us to eternal destruction. நரகத்துல கொண்டு போய் அவனை வேக வைக்கணும். To make us suffer with pain in hell. அதுதான் அவனுடைய நோக்கம். That is his target. ஆனால் But இப்படிப்பட்டவனுடைய கிரியையை அழிக்க இயேசு வந்தார். But Jesus came to destroy the works of such devil. நம்முடைய ஆத்துமாவை மீட்கும் பொருளாக இயேசு வெளிப்பட்டார். Jesus was manifested in order to redeem our soul. 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கிறோம். 2 Corinthians 11:3 says. அன்றைக்கு ஏவாளை வஞ்சித்தான். That day he deceived Eve. பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய தந்திரத்தினாலே உங்கள் மனதையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுத்துருவானோ நான் பயப்படுறேன். Paul says, I'm afraid that your thoughts will be led astray from a sincere and pure devotion to Christ. சரீரத்தை கெடுத்து By destroying your heart, சிந்தனையை கெடுத்து by destroying your mind, ஆத்துமாவை அழிப்பதிலே அவன் கவனமாய் இருக்கிறான். and he is much focused to destroy your soul. மத்தேயு மன்னித்துக்கொள்ளுங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது Mark chapter 4 and verse 15 says. அங்கே நம்ம வாசிக்கிறோம் பிசாசானவன் வார்த்தை விதைக்கப்பட்ட உடனே வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டான். Here we see when the word is sown, Satan immediately comes and takes the word away. என்ன ஜாக்கிரதையா இருக்கான் பாருங்க. How careful he is. வசனம் மட்டும் உள்ள போயிர கூடாது. He will not let the word enter. ஏன் தெரியுமா? வசனத்துல தான் ஜீவன் இருக்கு. It's because there is life in that word. வசனத்துல தான் வாழ்வு இருக்கு. It is life in that life. இந்த வசனத்துல தான் விசுவாசம் வரும். And there comes faith only out of this word. இந்த வசனம் உள்ள போகாம அவனை பாதுகாத்துக் கொள்ளணும். And he will protect you so that the word will not enter you. எத்தனை பேருக்குள்ள பிசாசு வந்து இன்றைக்கு கிரியை செஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா? You know in how many hearts that Satan is still working today? நீங்க நிறைய பேர் வந்து உட்கார்ந்தீங்க சர்ச்சில். There are many people seated in the church now. நான் போன வாரம் இந்த போராட்டத்தை நான் பார்த்தேன். But I have seen this struggle last week. சர்ச்சில் வந்து உட்கார்ந்தாங்க. They are seated in the church. ஏங்க அவங்களுக்கு எப்படி தான் தூக்கம் வருது தெரியல வந்துருது. But I don't know how they feel sleepy. They feel asleep. ஆனா இந்த ஆளுங்க ஒரு காலம் யார் தெரியுமா? But who is them? லேட் நைட் ஷோ போனவங்க. They are the people who went for late night shows. அங்க தூக்கம் வரல. They did not feel sleepy ஆனா there. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த உடனே தூக்கம் வருது. But they felt asleep when they come to the church of God. வந்ததே 11 மணிக்கு தான். They come here only at 11 o'clock. அந்த 11 மணிக்கு தான் செய்தி ஆரம்பிச்சிருக்கும். And the sermon would have started at 11 o'clock. வந்து உட்கார்ந்த உடனே தூக்கம் தான். They will start sleeping immediately once they come. ஆனா வீட்ல போய் படம் பார்க்க சொல்லுங்க. But when they ask you to watch movies at home, சீரியல் பார்க்க சொல்லுங்க. ask them to watch serials. முடிஞ்ச பிறகு கூட ஏதாவது வராதா துண்டு கிண்டு ஏதாவது போடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. And they will also wait for other bites to play after that. ஏன் தெரியுமா? You know for what? அவனுடைய ஆத்துமாவை அழிக்கிறது தான் இவனுடைய நோக்கம். It's because its very purpose is to destroy their soul. ஆராதனை முடியும் போது நீங்க ஜனங்களை பாருங்களேன். When you see at the end of the service, நானும் கவனிச்சிருக்கேன். I have also noticed this. 5 மணி ஆராதனையை 7 மணிக்கு சிலரும் முடிப்பேன், சிலர் 7:30க்கு முடிப்பேன். Sometimes I would finish that 5 o'clock service at 7 o'clock or 7:30 hours. 7:30 மணிக்கு முடிச்சதுனால அவசர அவசரமா வெளிய போறாங்க. ஜெபம்னு உடனே போறாங்கன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So I really feel hurting when people go out when they say let us pray. 7:30 மணிக்கு போறத பார்த்து நான் நினைப்பேன் நம்ம ரொம்ப தாமதமா முடிச்சிட்டோம் போல இருக்கு. So when I see people going at 7:30 I feel I've finished it very late. அவசரமா போறாங்க ஜெபம்னு உடனே யோசிப்பேன். So I would think that they are moving so that they have some urgent work. அடுத்த வாரம் 7 மணிக்கு முடிச்சேன். Next week I finished at 7 o'clock. ஜெபம்னு I said prayer. அதே கூட்டம் எழுந்து வெளிய போகுது. The same crowd went out. அப்ப அர்த்தம் என்ன? What does it mean? என்ன அர்த்தம்? What does it mean? நேரமல்ல உங்க பிரச்சனை. The timing is not a problem. வசனம் போதிக்கப்பட்டது. The word is being preached. அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற நேரத்துல பேச எழும்புடா எழும்பி வெளிய போ அப்படி சொல்றான். ஒண்ணு எடுத்து போய் எங்க போய் உட்கார்ந்திருக்கானா பைக்ல போய் உட்கார்ந்திருக்கான். But at the time of committing to that word, the Satan says you rise up and go out. Immediately go out and sit near the bike. உடனே எழுந்து போய் கார்ல போய் உட்கார்ந்திருக்கான். So when it asks you to rise up, you immediately rise up and go to your car. அவன் சொல்றான் இன்னைக்கு சொல்றான் எழும்பு சீக்கிரம் போ கார் சீக்கிரம் எடுக்கணும் வெளிய போ. Today he says to you rise up you have to take your car. பைக் எடுக்கணும். You have to take your bike. ஐயோ கூட்டம் வந்து அலமோதிரும். If the crowd comes you cannot take it. இத முடிச்ச உடனே ட்ரம்ப் போய் பார்க்கணும். ஈரான் வார ஸ்டாப் பண்ணனும். And immediately after this you have to go and stop the Iran war. அந்த அளவு அவசரம் எல்லாருக்கும். Such a haste and 5 நிமிஷம் ஜெபத்துக்கு உட்கார முடியாது. You are not able to sit for 5 minutes prayer. உள்ள எரிச்சல் எழும்பு. It keeps on triggering you rise up. ஓடுறாங்க தரிகட்டு ஓடுறாங்க தரதரன பைபிள் தூக்கிட்டு ஓடுறாங்க. They just take their Bibles and just run away from here. இது தெரியுமா நடக்குதுங்க? No, why is this happening? என்ன வசனம் கேட்டு பாருங்க வெளிய போய். Ask him what word did he hear? Don't know. வசனத்தை இவன் எழும்பும்போதே பிசாசு எடுத்து ஓடிட்டான். When he rise up the word is being snatched away by the devil. வாரம் வர விடுவாங்க. They will come every week. வாரம் உட்கார விடுவான். He will allow you to sit here. அந்த வசனம் உள்ள போக மட்டும் விட மாட்டான். But he will not let that word enter your heart. கேட்டா எழுந்து போயிட்டே இருந்தேன். And once you receive it you will rise up. ஆத்துமா விடாய்த்து போயிருக்கு. Your soul is totally tired. அவங்க வாழ்க்கையில எந்த வளர்ச்சியும் கிடையாது. There is no growth in their life. குடும்பத்துல எந்த மாற்றமும் கிடையாது. There is no change in their family. உலகத்தான் அவங்களுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. There is no difference between him and the worldly person. பேர் மட்டும் தான் வித்தியாசம். Only the name is different. ஆத்துமா வாடி போய் கிடக்கு. But the soul is totally dry. செய்யற வேலை யார் தெரியுமா? Now who does this work? பிசாசின் கிரியை. Satan. வசனம் ஓடிட்டு இருக்குங்க. The word of God is going on. பக்கத்துல Facebook உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. They will be scrolling the Facebook.
யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு They will be scrolling the YouTube shorts. யார் செய்யற வேலை நினைக்கிறீங்க? You know who does this? ஒரு பள்ளிக்கூடத்துல செய்ய முடியுமா? Can you do this in a school? ஒரு யுனிவர்சிட்டில செய்ய முடியுமா? Can you do this in a university? பெருசா சொல்லிக்கிறீங்களா ஐடி கம்பெனி செய்ய முடியுமாங்க? You call yourself as an IT company. Can you do that there? உங்க வேலை ஸ்தலத்துல உட்கார்ந்த நாளெல்லாம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருங்க விடுவாங்களா? Will they allow you to watch all the shorts in your workplace? நிறைய இடங்கள்ல போனை வெளியே வச்சுட்டு தான் உள்ள போகணும். Many places you have to leave your phone outside and enter in. ஆனா சர்ச்சில் உட்கார்ந்திருக்காங்க நீங்க நிலைமை என்னன்னு பாருங்க. But look at the situation of the people seated in the church. கேளுங்க அவங்களோட பரம்பரை கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. Ask them, they are Christians almost for ages. உள்ள இருக்கிற போராட்டத்துல விடுதலை கிடையாது. But there's no deliverance in the inner struggle. ஆத்துமா விடாய்த்து இருக்கிறது. Their soul is tired. தான் கடைசியா வர வேண்டியது முதல்ல எழுந்து போக வேண்டியது. They will come at the last and they will exit the first. இங்க எத்தனை பேர் குட் ஃப்ரைடேக்கு மட்டும் தான் வந்தீங்களோ எனக்கு தெரியாது. I don't know how many of you are here only for the Good Friday. இதோட அடுத்த வருஷம் தான். And after this you will come only the next year. இது என்ன வேலை தெரியுமா? You know what work is this? பாரம்பரியத்துல நம்மள வந்து உறுதிப்படுத்துறதுக்கு பிசாசு நம்மள திருப்திப்படுத்துற வேலை. So this is the work of the Satan who satisfies us with our tradition. போனியா வந்தியா எழுந்து போயிட்டே இரு. So you have gone, you have attended, you just come out. தேவன் எதுக்கு வந்தார் தெரியுமா? Now what will the Lord do? நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகளை அழிக்கும்படி தேவன் வந்தார். The Lord came to destroy the works of the devil against our soul. திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். The thief comes except to kill, to steal and to destroy. ஆனால் நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் விரும்புகிறேன். But I have come that they may have life and that they may have it more abundantly. இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தர விரும்புகிறார். Today the Lord wants to give a deliverance. இன்றைக்கு விடுதலை தர விரும்புகிறார். Today the Lord wants to give a deliverance. பிசாசின் கிரியைகளால் சிக்கி இருக்கிறவர்களுக்கு விடுதலை தர தேவன் விரும்புகிறார். The Lord gives a deliverance to the people who have been caught by the works of the devil. என்னை விடுவி ஆண்டவரே. Lord, deliver me today. இந்த ஆவியானவர் சிலரோட நேரடியாக பேசுகிறார். Today the Spirit of the Lord has spoken to many people பாஸ்டர் directly. என் மைண்ட டோட்டலா அவன் வந்து ஹைஜாக் பண்ணிட்டான் பாஸ்டர். Pastor, he has totally hijacked my mind. எனக்கு இந்த காரியத்தை விட்டு வேற எதையும் யோசிக்க கூட முடியல. I could not think about any other thing other than ஒரு this. பைத்தியத்தை போல சுத்திக்கிட்டு இருக்கேன். I'm just wandering like a fool. பாஸ்டர் என் ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிறது. Pastor, my soul is being destroyed. அனுதினமும் பாதாளத்துக்கு நேரா என் பாதைகள் இருக்கிறது. My paths are towards the hell every day. துணிகரமான பாவங்கள்ல ஈடுபடுறதுக்கு எனக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கு. And I have that guts to involve myself into presumptuous sins. என்னோட வாழ்க்கையில விடுதலை இல்ல. My life is totally torn. ஆண்டவரே என்னை ரட்சியோன்னு கூப்பிடுங்க. Lord, please save me, Lord. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of God is manifested to destroy the works of the devil. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே நீங்கள் விடுதலையா. If the Son sets you free, you shall be free indeed. விடுதலை பெற்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். People who are delivered say amen. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு யாராக இருந்தாலும் உங்களை விடுவிக்கிறதற்கு தேவன் வல்லவர். Today even the Lord is able to deliver you in this service. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். Today your life will change. உங்கள் வாழ்க்கை மாறும். Today your life will change. அவரே வழி. And he is the way. அவரே சத்தியம். He is the truth. அவரே ஜீவன். He is the life. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Close your eyes, raise your hands and praise God. ஆண்டவரே Lord, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்ததற்காய் நன்றி. Lord, thank you for coming to destroy the works of the devil. நான் உம்மை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Lord, I need not be afraid of him anymore. நீர் விடுவிக்கிறவர். You are the one who delivers. நீர் விடுவிக்கிறவர். You are the one who நீர் delivers. விடுவிக்கிறவர். You are the one who நீர் delivers. விடுவிக்கிறவர். You are the one who delivers. உம்முடைய விடுதலை நான் நோக்கி பார்க்கிறேன். Lord, I look at your deliverance, Lord. குமாரன் விடுதலையாக்கினார். If the Son sets you free, மெய்யாகவே விடுதலையாவே. you shall be set free என்னை indeed. விடுவிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். O Son of God who has manifested to deliver me, and thank you, இந்த Lord. இடத்துல உம்முடைய கரம் வெளிப்படட்டும். Lord, let your hand be உம்முடைய delivered today. பிரசன்னம் வெளிப்படட்டும். Let your presence be தொடர்ந்து manifested. உம்முடைய ஆளுகை இங்க இருக்கட்டும். Lord, let your rule be over here. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நாம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். We're going to sing a song, and so we'll offer some offerings to the Lord. இந்த வேளையில காணிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால இன்றைக்கு தான் நான் முதல் முறை இந்த ஒரு சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க பாப்போம். Before that, if you say that it is the first time that you have come to a church now. நான் சொல்றது விசுவாசிகளா இருக்கிறவங்க இல்ல. நான் இதுவரைக்கும் ஒரு சர்ச்சுக்கே போனதில்லை சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்றவங்க எழும்பி நில்லுங்க. This is not for believers, but if you say that this is the first time I've just entered any church, this is the first time. அப்படிப்பட்டவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க ஒரு நிமிஷம். Kindly rise up and stand. கரங்களை தட்டி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? Let's all clap our hands and thank them. God bless you. நீங்க மாத்திரம் ஒரு நிமிஷம் முன்னால வரீங்களா? உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Can you please come forward? I want to pray for you. இதுவரைக்கும் ஒரு சர்ச்சுக்குள்ள நான் போனதில்லை. வாங்கப்பா, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வாங்க கம். If you say you've not been to any church so far, this is the first time, please come to the front. உங்களுக்காக நாங்க சபையா ஜெபிக்க விரும்புகிறோம். We as a church wants to pray for you. ஹalleluya. காணிக்கை எடுக்கிறவங்க பின்னாடி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நீங்க தயவு செய்து முன்னால வாங்க. இதுவரைக்கும் நான் சர்ச்சுக்கு வந்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். I've never been to any church. This is the first time I'm in a church. If you say so, please come here. ஹalleluya. முதல் முறை நம்முடைய ஆலயத்திற்கு தேவன் கொண்டு வந்த இந்த அன்பு மக்களை நாம் இயேசுவின் நாமத்தில் கரம் தட்டி வரவேற்போம். Let us greet everyone who are here for the first time to our church. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி வரவேற்க வேண்டாமா? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவது எவ்வளவு விலையேற பெற்றது. How precious is one soul being saved by the Lord. ஹalleluya. Hallelujah. கர்த்தரை தேடி வந்த இந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless everyone who are here for the first time. உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். I welcome you all in the name of Jesus. உங்களை சில பேர் நான் வீட்டு கூட்டங்கள்ல மீட் பண்ணியிருக்கேன். I have met some of you in your house meetings. அங்க உங்களை தனிப்பட்ட விதமா உங்களை வாங்கன்னு கூப்பிட்டேன். And I've also invited you personally to come here. நீங்க அந்த அழைப்பெல்லாம் ஏற்று
நீங்க வந்ததுக்காக இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபையின் சார்பாக மிகுந்த நன்றி சொல்றோம். I also thank on behalf of our church in the name of Jesus that you are here for the first time. மேல இருந்தீங்கன்னா கூட தயவு செய்து கொஞ்சம் கீழே வந்துருங்க. வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, எந்த வழியா வரணும்னு சொல்லி காண்பிங்க. வாலண்டியர்ஸ் கைட் பண்ணுங்க. மேல இருந்தாங்கன்னா கூட முதல் முறை சர்ச்சுக்கு வந்தவங்களை கைட் பண்ணுங்க. God bless you. God bless you. ஊழியர்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே முன்னால வாங்க. கொஞ்சம் உங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணுவோம். இயேசு ஜீவனுள்ள தேவன். Jesus is a living God. அவர் சிலுவையில் மரித்தார். He died on the cross. பாவத்துக்காக மரிச்சார். He died for our sins. நம்முடைய பாவத்துக்காக. For our sins. நம்ம அக்கிரமத்துக்காக அவர் மரிச்சார். He died for our sins and iniquities. நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். He was broken, he was beaten up for our transgressions. அதெல்லாம் எதுக்கு செய்தார்னா உங்களை அதிகமா நேசிக்கிறார். He did this because he loved you more. குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். He loves your family more. இன்று கேட்டது போல as we heard today, உங்களை விடுவிக்கிறதுக்குனே அவர் வந்தார். He came just to deliver you. இன்னைக்கு நீங்க எந்த நிலையில வந்திருக்கலாம். You might be in any state today. நாங்க உங்க முகத்தை தான் பார்க்கறோம். We just see your faces now. ஆனா இயேசு உங்கள் உள்ளத்தை பார்க்கறார். But Jesus sees your hearts. பெரிய பிரச்சனையோட நீங்க வந்திருக்கலாம். You might be here with a big problem. யாருமே தீர்க்க முடியலன்னு சொல்லிட்டாங்க சார். Everyone said that they cannot solve this. இது முடியவே முடியாதுன்னு சொல்லி எழுதி அனுப்பிட்டாங்க. Everyone said this is impossible and they said நான் நம்பிக்கை இல்லாம வந்திருக்கேன். And I'm here hopeless. ஆனா இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். But today I believe Jesus. இன்றைக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. Today please pray for me. இப்படி நீங்க சொல்லுவீங்களா? நீங்க முன்னால் நிக்கும்போது விசுவாசத்தோட ரெண்டு கையை உயர்த்துங்க. If you say so, please raise up both your hands before the Lord. இயேசுவே, Jesus, நான் உம்மை நம்புகிறேன். I believe you. என் உள்ளத்துல வாரும். Please come into my heart. என் பாவங்களை மன்னியும். You forgive my sins. என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். Make me your child. என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. Lord, you change my life. எனக்கு விடுதலையை தாங்க. Lord, give me deliverance. என் வாழ்க்கையில முற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. Lord, fill my entire life with your என் சரீரத்துக்கு நல்ல சுகத்தை தாங்க. Lord, give good health to my body. என்னுடைய பாவங்களை என்னை விட்டு நீங்க முற்றிலும் விலக்குங்க. Lord, remove all my sins from me. என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க. Make me your child, Lord. ஆண்டவரே, நான் அழிந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. Lord, protect me that I may not be destroyed. என் வீட்டின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். Lord, let your blessing be upon my family. உம்முடைய நன்மையினால் என்னை திருப்தியாக்கும். Satisfy me with your goodness. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. ஆமென். ஆமென். நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டும் வரவேற்று வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணிருக்கோம். சின்ன விருந்து தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அப்படியே வாலண்டியர்ஸ் உங்களை அப்படியே கூட்டு போவாங்க. என்னுடைய மனைவி மற்றும் ஊழியக்கார சகோதரிகள் உங்களோடு வருவாங்க. நீங்கள் அவங்கள தனித்தனியாக சந்தித்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்கள் பிரச்சனைகளை அவங்கள்ட்ட சொல்லலாம். நீங்கள் சொல்லி ஜெபிச்சுக்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் வாங்க. இதே ஆலயத்தில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை இதே 7:30 மணிக்கு ஆராதனை இருக்குது. அன்றைக்கு விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக வாங்க. உங்கள் நண்பர்களை கூட்டு வாங்க, சொந்தக்காரங்களை கூட்டு வாங்க. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலைல 7 மணிக்கு இங்கே ஆராதனை இருக்குது. அதே போல் 11 மணிக்கு ஆராதனை இருக்கு. ஆனால் அடுத்த வாரம் மட்டும் 7:30 மணிக்கு மட்டும் ஒரே ஆராதனை இருக்கும். நீங்கள் வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்கு காலை உணவை ஒன்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு போகணும். கண்டிப்பாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடும்போது அப்படியே வாலண்டியர்ஸ் அப்படியே கூட்டு போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடுங்க. கீழே பேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஆகாரம் இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு நீங்கள் அன்புடன் கிளம்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். செருப்பு வெளியே விட்டீங்களோ? அம்மா, செருப்பு வெளியே வச்சிட்டிங்களா? இருக்கா? ஓகே, இப்படியே போங்க. ஜோயல் அப்படியே கைட் பண்ணுங்க அவங்கள அந்த பக்கம். ஒரு பாடல் பாடுவோம். ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எழுப்பி நின்று பாடுவோமா? நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசுவை. கடந்த நாட்களில் 70 வீடுகளில் வீட்டு கூட்டங்களை நடத்தினோம். அதில் சந்தித்து கொண்டு வரப்பட்டவங்க தான் இந்த ஆத்துமாக்கள். Last days we had 70 house meetings and these are the souls that were saved there and brought here. ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். 5 பேர் தான் உட்கார்ந்திருந்தாங்க. I've been to one meeting, there were only 5 people present. அந்த பிரதர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு.
அவர் ஒரு 50-60 சேர் வாடகைக்கு எடுத்து போட்டிருந்தாரு. And he has rented almost 50 to 60 chairs. அவர் சொன்னாரு, பாஸ்டர் வீடு வீடா போய் கூப்பிட்டேன் பாஸ்டர், எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க, நான் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. Pastor, I went to all the houses around, all the houses and invited everyone. They said they will come, and I've also prepared food for so many people. 5 பேர் தான் வந்திருக்காங்க பாஸ்டர். But only 5 people turned ரொம்ப back. சோர்ந்து போயிட்டாரு. And he became so disappointed. நான் சொன்னேன், ஒருத்தருமே கூப்பிடாதவங்களாம் இருக்கும்போது 5 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னா பெரிய காரியம். And I said there are many people who have not even invited single soul, but you have at least brought 5 people. பாஸ்டர் நீங்க வந்து இப்படி 5 பேர் தான் பிரசங்கம் பண்றீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னாரு. And he said, Pastor, I really feel hard that you are present and there are only 5 people where you can preach. நான் சொன்னேன், ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீக்காக இயேசு நின்னு பேசினாரு. I said Jesus spoke for one Samaritan woman. அந்த இயேசு இங்க இருக்கிறாரு. And that Jesus is present here. இயேசுவோட நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. I am not greater than Jesus. 5 பேர் இருந்தா ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு ஆத்துமா, ஒரு காணாமல் போன ஆட்டை தேடி இயேசு வந்தார். And Jesus came seeking one sheep, one soul that is lost. விதமாக ஆத்துமா அறுவடை செய்யும்படி கடந்த மாதங்கள்ல உதவி செய்த விசுவாசிகளுக்கு நன்றி, கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காய் நன்றி. ஞாயிற்றுக்கிழமையும் உங்க நண்பர்களை கூட்டுவாங்க, கண்டிப்பா அவங்களை கூட்டுவாங்க. அன்றைக்கு விசேஷமாக சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். So thank you all who have brought this, who have also conducted meetings, and also bring all your friends on Sunday. We are going to specially pray for the healing. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னா பாத்தீங்களா, வந்துப்பா. And he said, you come and see. அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க. And go and say that word. ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்பார். And the Lord will save the soul. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். Today the Lord has spoken with us. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவ குமாரனை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise the Son of God who has manifested to destroy the works of the எங்கள் devil. சரீரத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கிரியைகள், The works of Satan against our body. எங்களுடைய சிந்தனைக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கிரியைகள், The works of Satan against your mind. ஆண்டவரே எங்களுடைய ஜீவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற கிரியைகள், எங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கிரியைகள், The works of Satan against your soul. இவைகளை அழிக்க நீர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றி. Lord, thank you that you are able to destroy all அந்த those வல்லமை works. நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we believe you are faithful. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய். Continue to do great things, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கிருபையினால் இரக்கங்களால் முடிசூர், நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.